தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட முடிவு செய்திருக்க பாஜக தாங்க எந்தெந்த தொகுதியில எல்லாம் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறது தொடர்பான கொடுத்த பட்டியலை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மிரண்டு போனதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கார். அதே மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகளும் வேறு விதமான பிரச்சாரங்களை கையில எடுத்து முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவும் நெல்லையில தங்களோட பாஜக பூத் முகவர்கள் மாநாட்டை நடத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் 7 பூத் முகவர்கள் மாநாட்டை நடத்த இருக்கிறதாகவும் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இந்த நெல்லையில நடந்த முதலாவது பாஜக பூத் முகவர்கள் மாநாட்டுல மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றாரு. இந்த இதுல கலந்துகிட்ட அமித்ஷா பல்வேறு விஷயங்களை பேசினாரு. அதன் தொடர்ச்சியா நயினார் நாகேந்திரன் வீட்டுல நடந்த இந்த தேநீர் விருந்தின் போது பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. குறிப்பா அதிமுக கூட்டணியில எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சில அறிவுரைகளை நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டுல கோயில் நகரங்களை குறிவைத்து அதை ஒட்டிய சட்டமன்ற தொகுதிகளை குறிவச்சு நீங்க கேளுங்க, அதிமுக கேளுங்க, அதுதான் நம்மளுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில நயினார் நாகேந்திரன் தரப்பு முதல் கட்டமா ஒரு 16 தொகுதிகளை அடையாளம் இது பண்ணிருக்காங்க, அடையாளம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்க. அது தொடர்பான பட்டியலை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அமித்ஷா விருப்பப்படக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மிரண்டு போயிருக்காரு. என்ன காரணம்னா அவங்க கொடுத்த பட்டியல் எல்லாமே அதிமுக கோட்டையா வழங்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோயிலை ஒட்டிய இது, அதாவது பழனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாதிரி கோயில் நகரங்கள்ல அதை ஒட்டிய சட்டமன்ற தொகுதிகளை குறி வச்சுதான் பாஜக தரப்புல இருந்து பட்டியல் தயாரிக்கப்பட்டு இதை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்திருக்காங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது அமித்ஷாவோட விருப்பமான பட்டியல் அப்படின்னு சொன்னதுனால இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கதா சொல்லப்படுது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குவாங்க, மீண்டும் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவங்க பாஜக தரப்புல குறிப்பா அமித்ஷா சொன்ன விஷயம் அப்படிங்கறதுனால, இன்னொன்னு அமித்ஷா இறுதி செய்த ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால இதுல அதிமுகவோட கை பெரிய அளவுக்கு ஓங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக தரப்புல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை குறைந்தபட்சம் ஒரு 15 தொகுதிகள் கூடுதலா கேட்கறதுக்கும் பாஜக முடிவு செய்திருக்கதா சொல்லப்படுது. அப்ப கிட்டத்தட்ட பாஜக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60 தொகுதிகள் கேட்கிறாங்க அப்படின்னாலும் அந்த 60 தொகுதிகளை பெரும்பாலும் 40 தொகுதிகள் பாத்தீங்கன்னா அதிமுகவின் கோட்டையா இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் சொல்லி வச்சு பாஜக கேட்கிறதா சொல்லப்படுது, கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. இது அடுத்த கட்டமா என்ன மாதிரி போகும், ஏன்னா தேர்தல் நெருங்கும் போதுதான் இந்த தொகுதி உடன்படிக்கை எல்லாம் போடுவாங்க. இப்ப தொகுதி உடன்படிக்கும் போது காரசார வாதங்கள் நடக்குமா, இல்ல அமித்ஷா சொல்லக்கூடிய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டு அமைதி காப்பாரா அப்படிங்கிறது ஒரு குழப்பமான இருக்குது. ஆனா அதிமுக தரப்புல ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதாவது அதிமுகல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, எக்காரணம் கொண்டும் அதிமுக கோட்டையா இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜகவுக்கு விட்டு தரவே கூடாது. வேற தொகுதிகளை கேளுங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து அவங்களை வெற்றி பெற வைக்கலாம். ஒழிய அதிமுகவின் கோட்டைகளையே குறி வச்சு இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தா அது சரி வராது. இது அதிமுகவை அழிக்கிறதுக்கான வேலையை தான் பாஜக தொடங்குது. அதை நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போதைய எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கதா, அது தொடர்பான நெருக்குதல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.